நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கிறேன் என்று பவுலடியார் உரைப்பதை திருத்தூதர் பணிகள் நூல் பதிவு செய்திருக்கிறது. கடவுளுடைய திட்டத்தை உணர்ந்து பயணித்த ஒரு உண்மையான ஊழியனாக அவர் நம் கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஊழியருடைய வழியை நாமும் பின்பற்றி கடவுள் நமக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி முடிக்க அருள் வேண்டி மன்றாடி செபிப்போம். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். இந்த திருப்பாடல் 68 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஏனென்றால் கடவுள் எல்லோருக்கும் அரசராக இருக்கிறார். தன்னை அரசராக வெளிப்படுத்தி இருக்கிற ஆண்டவர் இவர் ஒருவர் மட்டுமே. இப்பேற்பட்ட நல்ல அரசரை, எல்லா மக்களினங்களையும் நேர்மையான வழியில் நடத்த போராடி கொண்டிருக்கும் நாம் தெய்வீக அரசரை நாமும் புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே, உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழியச் செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். அரசர்கள் அந்தந்த நாட்டுக்கு தேவையானதை செய்து மக்களை வாழ வைப்பார்கள். நம் ஆண்டவரோ உலகம் முழுமைக்குமான அரசராக இருந்து அவரை நாடி தேடுகிற பிள்ளைகளின் மீது மழை பொழியச் செய்து, நிலங்களை விளையச் செய்து, வாழ்வை வளம் கொழிக்கச் செய்து ஆசிர்வதிக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை நாமும் நம்பியிருக்கிறோம். அவரே உங்கள் வீடுகளில் ஆசிர்வாதங்களை பெருகச் செய்து உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசிர்வாதத்தில் வழிநடத்துவார். இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதித்து போற்றுவோம். உலகிலுள்ள
அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள், நம் தலைவராகிய ஆண்டவர்தாம் இறப்பினின்று விடுதலை தர வல்லவர். இந்த வார்த்தைகளை பழைய ஏற்பாட்டிலேயே திருப்பாடல் பதிவு செய்து வைத்திருக்கிறது. இறப்பிலிருந்தும் நம்மை விடுவிக்க வல்ல ஒருவர் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை அனுப்பிய தந்தை, அவர்கள் வழியாக செயலாற்றும் தூய ஆவியார் என்று. இதோ இந்த நாளில் ஆண்டவருடைய விடுதலையை பெற ஜெபித்து கொண்டிருக்கிற நமக்கு இறைவன்தாமே அருள் கூறுகிறார் என நம்பிக்கையில் பாடி துதிப்போம். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இறந்தும் வாழ்வதற்கு எங்களுக்கு வழிகாட்டுகிற கடவுளே, இறப்பு எங்களுக்கு முடிவாக இருந்து விடாதபடி தேவரீர் அருளும் ஆசீரும் தந்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை